வாட்டர் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதில் பார்க்கும்போது வாட்டர் ஒரு சைடு ஒரு கலர்லையும் இன்னொரு சைடு வந்து ஒரு கலர்லையும் இருக்குது. கைஸ் அந்த மில்க் ஷேக் ஒன்று வாங்கினேன்ல, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். தண்ணீர் பாட்டிலோட விலை வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 100 சொன்னாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட ப்ரைஸில் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது சைடில் போடுறேன் பாருங்கள். சைக்கிள்லேயே வந்திருக்காரு அஸ்ஸாம்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு நம்ம நாகப்பட்டினத்துக்கு சைக்கிள்லேயே வந்துட்டு இங்கே ஃபெரியில் போட்டு ஃபெரியிலேருந்து எடுத்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து சைக்கிள்லேயே வந்து இவர் ட்ராவல் பண்ணுவாராம். நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது இந்த விஷயத்தை பார்ப்பீங்க ரோட்டில். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக இப்படி போயிட்டு போவோம், சிக்ஸாக் அந்த மாதிரி போகுதுல. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேகத்தடையோ இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸ்கூலோ இல்லை ஹாஸ்பிட்டலோ ஏதாவது வந்து அந்த போகிறதுக்கான வழி மெதுவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இது வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 500 ரூபாய். இது போட்டிருப்பாருங்க 500 அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து பாருங்கள், இது 20 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸில், இது வந்து 50 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸில், இது 100 ரூபா, இதுவும் 100 ரூபா. நான் ஏற்கனவே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, நம்ம வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப் வந்து போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இப்போ ஸ்ரீலங்கா தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து எதில் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஃபெரியில் போயிட்டுருக்கேன். அதாவது இங்கே நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசன் துறைக்கு வர்ற இங்கே வரையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ எடுக்க முடியல. உள்ள வந்து இங்கே டெர்மினல்லையும் வீடியோலாம் எடுக்க முடியல, ஸோ அலோவ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இப்போ உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த சின்ன கிளிப் எடுத்திருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது நான் நேற்று நைட்டே கிளம்பிட்டேன். எங்கேருந்து அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 7 மணிக்கு ட்ரெயின் இருந்ததா, அங்கேருந்து நான் கிளம்பி அதுக்கப்புறம் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து திருவாரூர் வந்துட்டு திருவாரூர்லேருந்து மறுபடியும் பஸ் ஏறி நைட்டு வந்து இங்கே நாகப்பட்டினம் வந்தாச்சு. ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ ஃபெரி போகுதுல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் விண்டோ சீட்டுக்கு. ஸோ விண்டோ சீட் எடுத்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு போகலாம், அவங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ சீட் வந்து எடுத்திருந்தேன். அது இங்கே எப்படி தெரியுமா இருக்குது, இப்போ விண்டோ நீங்கள் எடுத்திருந்தாலுமே, அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியும் அங்கே வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ விண்டோவுக்கு நீங்கள் தனியாக புக் பண்ண வேணாம், ஏன்னா அதுக்கு வந்து நீங்கள் 200 ரூபா கொடுத்து புக் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் யாரும் புக் பண்ண வேணாம், ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோ சீட் இருந்ததுன்னா அங்கே கூட உட்காந்துக்கலாம். ஸோ என்னோட சீட்டில் வேற யாரோ வந்து உட்காந்துட்டு வந்தாங்க, அவங்கள எந்திரிக்க சொன்னதுக்கு எந்திரிக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவ்வளோ சொல்லி பார்த்தேன், அதை வந்து எந்திரிக்கல. அதே மாதிரி இங்கே ஃபெரியில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் அவங்களும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோ சீட்டு ஒன்று கிடச்சிச்சு பக்கத்தில். ஸோ இங்கே பாருங்கள், இதில் தான் வந்து உட்காந்துட்டு வரேன். இப்போ நான் வந்து கேமராவில் எடுக்காமல் சும்மா ஃபோனில் வந்து வீடியோ ப்ளாக் வந்து எடுத்து வந்துட்டுருக்கேன். இன்னும் போக போக நிறைய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அண்ணன் வந்து நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ப்ளாக்லாம் போட்டிருந்தீங்க, அவங்கள தானே நீங்கள் அப்படின்னுக்காங்க. ஆமாம் அப்படின்னேன். சொன்னேன் உங்கள் பேர்? ஓ, மைக் என்கிட்ட இருக்குது, நீங்கள் பேசுகிற சரியாக கேட்காது. ஹாய் ப்ரோ. ஸோ ஃபெரி வந்து எப்படின்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடுது. என்னோடய சீட்டு முதல்ல சொன்னால அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்க காமிக்கிறேன். இந்த ட்ரெயினில் போகல, அதை விட மோசமாக இருக்குது, மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிட்டுருக்கு. நம்ம கூட நார்த் இந்தியன்ஸ் 2 பேர் பசங்க வர்றாங்க. என்னடா அது எங்கே போனாலும் நார்த் இந்தியன்ஸ் வந்துடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இவன் தான் அவன். இவன் வந்து பீகார், அவன் வந்து அஸ்ஸாம். அவனும் நம்ம கூட வந்துட்டுருக்கான் பாருங்கள். அவங்களாம் வந்து விண்டோ சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாலாம் வந்து புக் பண்ணல. ஸோ முன்கூட்டியே வந்து விண்டோ சீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ தான் அவங்கள்ட்ட சொன்னாலும், நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் 200 ரூபா வந்து விண்டோ சீட்டுக்குன்னு சொல்லி பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கெல்லாம் சீட்டு இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு உட்காந்துக்குங்க, சீட்டு கணக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வச்சிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வந்து விண்டோ சீட்டுக்கு பே பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டாச்சு. இருந்துமே அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. கப்பல் வந்து அதை தாண்டிருச்சு, அதாவது நாகப்பட்டினத்தை தாண்டி ஒரு ½ அன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது. பின்னாடி லக்கேஜ் எல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல வச்சுட்டாங்க. நம்ம வந்து இந்த தடவை அதிக லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வரல. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து லக்கேஜ் அதிகம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லக்கேஜ் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு எக்ஸிட் வே இருக்குது, அதை திறந்துட்டு நம்ம போய் உள்ளே பார்க்க முடியாது. ஆனால் கப்பல் எப்படி போகுது அப்படிங்கிறத நான் வேணா வந்து காட்டலாம். ஆனால் ஒரே ஈரமாக இருக்குது, தனியாக இருக்குது, சரியாக விஷுவல் வந்து சரியாக தெரில. ஸோ இங்கே சாப்பிட வந்து இட்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் வந்து ஒரு கப்பல் மூவ் ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இட்லி நான் காட்டுறேன். இதில் வந்து சாம்பார் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்து கொதிக்குது. இங்கே பார்த்துங்க இட்லி. ஸ்டெப் தெரியுது பாருங்கள். இது மேலே ஏறணும் அப்படின்னா ப்ரீமியமு. ஸோ கீழே நீங்கள் பார்க்குறது சும்மா நார்மலாக இருக்கிறது. நம்ம வந்து நார்மலாக உள்ளது தான் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். என்ன டிக்கெட் ப்ரைஸு என்ன வந்தது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நார்மலாக நீங்கள் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது ப்ரீமியம் இல்லாமல் 6000 வரையும் வரும், 6500. ப்ரீமியமில் புக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். என்ன அப்படிங்கிறத நான் வந்து சைடில் போடுறேன். இங்கே ஷிப்பில் போகும்போது வேறு ஏதாவது பிடிச்சிட்டு நடந்தால் தான், அப்படி இல்லை அப்படின்னா மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுது.
இங்கே பாருங்கள் தெரியுதா? ஸோ நம்ம கீழே இருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு வியூ ஒன்றும் சரியாக தெரில. ஆனால் மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமாக இருக்குங்க வியூவு. ஆனால் வெளியில் போய் பார்க்க முடியாது, அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யாருக்குமே அலோடு கிடையாது. நான் வேணால் அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்கள்ட்ட பேசி பார்க்குறேன். அவங்க அலோவ் பண்ணாங்க அப்படின்னா போய் பார்க்கலாம். ப்ரீமியம் மேலே உட்காந்துட்டு வர்றாங்க, எக்கனாமி கீழே நம்மலாம் உட்காந்துருக்கோம். அது கீழே உட்காந்துருக்கிறது கொஞ்சம் சவுண்டு வந்து நிறைய இருக்குது. இது வந்து கொஞ்சம் சவுண்டு இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக வந்துட்டுருக்கு. கைஸ் பர்மிஷன் கேட்டு கதவை மட்டும் திறந்துருக்கோம். அங்கே பாருங்கள், அந்த அண்ணன் அந்த சைட் இருக்காங்க, வெளியில் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாட்டர் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்கள். இதில் பார்க்கும்போது வாட்டர் ஒரு சைடு ஒரு கலர்லையும் இன்னொரு சைடு வந்து ஒரு கலர்லையும் இருக்குது. ஓகே, ஸோ பாருங்கள், விண்டோ கதை வந்து சாத்திட்டாங்க. ஆனால் இதுலேருந்து அந்த உப்பு தண்ணி படுறதுனால இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பாருங்களேன், சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். கப்பலில் லக்கேஜ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கார்னர் வச்சுருக்காங்க பாருங்கள், எங்கே ஒரு சைடு வச்சுருக்காங்களா அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியுது பாருங்கள். கையை காட்டுறேன் பாருங்கள், அங்கே தெரியுதா? அங்கே ஒரு கார்னரில் லக்கேஜ் வச்சுருக்காங்க, அதே அளவுக்கு இந்த கார்னர்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரே சைடு வச்சா கப்பல் வந்து கவுந்துரும் அப்படிங்கிறதுனால கார்னர் டு கார்னர் வச்சுருக்காங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ. வீடியோ எடுக்கிறேன். சும்மா யூடியூப். என்ன பண்ணி? நல்லா சூப்பராக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. இது என்னது? இது தமிழ் டூரிசம். முதல்ல என்ன ஒருத்தவங்க பார்த்து கேட்டாங்க, உங்களை பார்த்துருக்கேன் இந்த ராஜஸ்தான் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இதோட கேட்டாங்க, உங்களை நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் இந்த ஸ்ரீலங்காவா தமிழ்நாடா? நீங்கள் ஸ்ரீலங்காவா தமிழ்நாடா? தமிழ்நாடா? கேஸ் அங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கரை தெரிய ஆரம்பிக்குது, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் மறுபடியும் ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாமிட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை 4 தடவை வாமிட் வந்ததுனால ப்ளாக் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ இந்த கிளாஸில் வந்து தண்ணி பட்டிருக்கு, அதனால தான் ஒரு மாதிரி கிளியராக இல்லை, இல்லைனா விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ கேஸ் அவ்வளோதான் கைஸ், வந்து இறங்கியாச்சு எங்கள் காங்கேசன் துறையில். ஸோ இதுதான் காங்கேசன் துறையோட போர்ட்டு. நம்ம அங்கே நாகப்பட்டினத்தில் ஏறினோமா, இப்போ கரெக்டாக இங்கே வந்துட்டோம். ஸோ பின்னாடி தெரியுது பாருங்கள் ஃபெரி. ஸோ இதில் தான் நம்ம வந்தோம். வரும்போது நான் வந்து காமிச்சிருப்பேன். vlog வந்து என்னால் எடுக்க முடியல, வாமிட் வந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் இந்த வீடியோ போடுவோமா போட வேணாமா அப்படின்லாம் நினச்சிட்ருக்கேன். ஸோ இவர் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்தது, அஸ்ஸாம்லேருந்து. இவரோட பேர் வந்து கேனாமே ரூபம். ஸோ அஸ்ஸாம்லேருந்து வந்திருக்காரு. எதில் தெரியுமா வந்திருக்காரு? சைக்கிள்லேயே வந்திருக்காரு. அஸ்ஸாம்லேருந்து இங்கே இந்தியாவுக்கு நம்ம நாகப்பட்டினத்துக்கு சைக்கிள்லேயே வந்துட்டு அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு இதில் இங்கே ஃபெரியில் போட்டு ஃபெரியிலேருந்து எடுத்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து சைக்கிள்லேயே வந்து இவர் ட்ராவல் பண்ணுவாராம். பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பிரதர் இருக்கார்ல, இவர் தான் சொன்னால நான் வந்து பீகார்லேருந்து. ஸோ இவர் எப்படி தெரியுமா, ஸ்கேட்டிங் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஸ்ரீலங்கா ஃபுல்லாக. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணுறோம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள், இவங்க வந்து ஸ்கேட்டிங்கு. ஸோ நம்மள மாதிரி இவங்களும் டென்ட்டு இந்த பெரிய பேக்கெல்லாம் வச்சுருந்தாங்க, அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். ஃபெரிலேருந்து இறங்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் செக்கிங் இருக்குது, இங்கே இமிக்ரேஷனில் வந்து செக் பண்ணுவாங்க. பேக்கு எல்லாத்தையும் செக் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை விட்டுட்டு வெளியில் போக முடியும். குறிப்பிட்ட பேரை வந்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு இந்த பஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு பஸ் ஒன்று வருது, அதாவது மிஞ்சி இருந்த பேசஞ்சரையும் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ கேஸ் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நம்ம வந்து வெளியில் வந்தாச்சு. நம்ம இப்போ இருக்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கோம். பின்னாடி தெரியுதுல்ல அந்த போர்ட்டு, அந்த துறைமுகம், அது வந்து பார்த்திங்கன்னா காங்கேசன் துறைமுகம். நம்ம எப்படி நாகப்பட்டினத்தில் ஏறினமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வெளியில் வர்றதுக்கு செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியிலேயே போகலாம். ஸோ எங்கூட இன்னும் 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து அங்கேயே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் பேச மாட்டாங்க, ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து ப்ராப்பராக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கே தமிழ்நாட்டில் எப்படி வெயில் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் வெயில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாஃப்னா சைடு, அதாவது சிட்டி சைடு போனோம். அங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அது பஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்கள், அங்கே எழுதியிருக்கு பாருங்கள், இலங்கை துறைமுக
அதிகார சபை காங்கேசன் துறை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜூம் போடுறேன் பாருங்கள், தெரியுதா? அதில் தான் அப்படியே எக்ஸிட் ஆகி வந்தேன். ஆனால் இங்கேருந்து நம்ம சிட்டிக்கு போகணும், ஆட்டோ ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கேட்குறாங்க எங்கே நம்ம இலங்கை காசுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மணி வந்து இங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, மோஸ்ட்லி வந்து லிஃப்ட் கேட்குறது, ஹிச் ஹைக்கிங் பண்ணுறது, ஏதாவது பைக் வந்ததுன்னா மறைச்சி போகிறது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரோட்டு வழி அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு போகணும் அப்படின்னா அங்கே வந்து ஜஃப்னாவோட சிட்டி போகிறதுக்கு பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் போயிட்டுருக்கேன். நான் இன்னும் சாப்பிடவும் இல்லை. அங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெரியில் அடிக்கடி வந்து வாமிட் வந்துகிட்டே இருந்தது. அதனால் அங்கே இட்லி கூட கொடுத்தாங்க, அதை அப்படியே வச்சுட்டேன், சாப்பிடக்கூட இல்லை. இங்கே வந்து தான் நம்ம வந்து சாப்பிடணும். வாட்டர் தண்ணி கூட குடிக்கலை. ஒரு தண்ணி குடித்தா கூட வாமிட் வந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னே தெரில. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எங்கெங்கேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நார்த் ஈஸ்ட்டெல்லாம் வந்து லிஃப்ட் கேட்டே போயிருக்கோம், எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சு. எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிருக்காங்க. ஸோ அடைக்கங்காட்டியும் வெளியிலேருந்து காற்று வர மாட்டேங்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்க்குது, ஏசி கூட வேலை செய்யலை. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு கோவில் ஒன்று இருக்குது, தெரியுதா? நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேறு ஒரு சேஞ்சஸ் கூட கிடையாது. புளிய மரத்துக்கும் கீழே மாடு கட்டியிருக்கு பாருங்கள். என்ன ஒரு சேஞ்சஸ் அப்படின்னா, அந்த பைக்கில் வித்தியாசமாக, அதாவது எல்லோ கலரில் அந்த நம்பர் பிளேட் போட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்பர் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஐயனார் கோவில் போல் இருக்குது. ஐயனார் திருக்கோவில் தினசரி பூசை நேரம் காலை 9:30 மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பூஜை அப்படின்னு எழுதுவோம். இதில் வந்து இந்த வடமொழி எழுத்து அதிகம் சேர்க்க மாட்டாங்க இங்கே இலங்கையில். அப்படிங்கிறதுனால பூசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். உத்தரம் சித்திரை பூராணை தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் வைகாசி 1ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆலயத்தில் சித்திரை கஞ்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த கோவில், தெரியுதா? ஐயனார் கோவில். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதான் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே உள்ள வீடெல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு மாடி வீடு அந்த மாதிரிலாம் தெரியல. நானும் வந்து அந்த இடத்துலேருந்து கவனித்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்களேன், அந்த நம்ம பழைய காலத்தில் ஓட்டு வீடெல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இருக்குது. அந்த சைடுக்கு உங்களுக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கா வரும்போது இந்த விஷயத்தை பார்ப்பீங்க ரோட்டில். அதாவது பஸ்ஸுக்காக, இது பஸ் ஸ்டாப் இருந்ததுன்னு வச்சுங்களேன் பக்கத்தில், இந்த மாதிரி லைன் வந்து இந்த மாதிரி ஒரு போட்டிருப்பாங்க, ஏன்னா பஸ் நிற்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது இல்லை, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸாக இப்படி போயிட்டு போகும், சிக்ஸாக் அந்த மாதிரி போகுதுல்ல. அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வேகத்தடையோ இல்லை ஏதாவது ஒரு பக்கத்தில் ஸ்கூலோ இல்லை ஹாஸ்பிட்டலோ ஏதாவது வந்து அந்த போகிறதுக்கான வழி மெதுவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஆறுக்கு பாருங்கள், அந்த போகிற இங்கே பாருங்கள், லைன் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வருதா, வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த சிக்ஸாக்காக இப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சொன்னேன் நான். அதே மாதிரி அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருது. ஏன்னா அதே இப்படி லைன் போயிட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டிருக்காங்க. நம்ம வந்துமே அந்த கடல் தெரியுது பாருங்கள், அங்கே எவ்வளோ ஒரு ப்ளூ கலரில் நீல கலரில் தெரியுது பாருங்கள். இந்த கடல் தான் வந்து அங்கே போர்ட் வந்து அங்கே இருக்குது, துறைமுகம் அங்கே இருக்குது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நான் வந்து நடந்துருப்பேன். 1.5 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் தூரம் சொல்லலாம். அதில் நடந்து வந்துட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, நீல கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், இக்காணியானது காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்திற்குரியதாகும், உட்செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உள்ள நிலங்களை இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட தமிழ்லேயும் இருக்குது. ஸோ எஸ் பக்கத்தில் ஒரு கடை ஒன்று இருந்தது, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி மில்க் மாதிரி இருக்குது, மில்க் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 170 ரூபா சொல்கிறாங்க ஸ்ரீலங்கன் ருபீஸில். ஸோ இதை நம்ம குடிச்சிட்டு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்ததுன்னா ஹோட்டல் பார்க்கணும். ஹோட்டல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தங்குறதுக்கு ரூம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டலுமே தெரியல, எல்லாமே வீடுகளாக தான் இருக்குது. பேசி அந்த மில்க் ஷேக் ஒன்று வாங்கினேன்ல, அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். தண்ணீர் பாட்டிலோட விலை வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 100 ரூபா சொன்னாங்க. ஸோ நான் இந்தியாவோட ப்ரைஸில் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான வெயிலுங்க, அங்கே ஒன்றும் நடக்க முடியலை. ஸோ நம்ம வந்து அங்கே இந்தியாவில் சுற்றின மாதிரி 2 பேக்கு, முன்ன ஒரு பேக்கு பின்ன ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், நடக்கவே முடியாது சுற்றுற. அதனால தான் நான் வந்து சிம்பிளாக வந்து இந்த மாதிரி சின்ன பேக் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து சிம் வாங்கணும். சிம் வாங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்து மொபைல் ஷாப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு சிம் வாங்கிக்க சொல்கிறாங்க. ஸோ சிம் வாங்கிட்டு நேராக வந்து நம்ம வந்து ஹோட்டல் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் இங்கே நின்னோம் அப்படின்னா ஜஃப்னாவோட டவுனுக்கு போகிறதுக்கு பஸ் வரும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட் நம்ம போய்ட்டு சிம் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ எப்படியே போவோம். ஸோ பேக்கை நான் எடுத்துகிட்டு, இது நம்மளோட செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா நேபாள் போனோமா. நேபாள் போயிட்டு நம்ம வந்து ஸ்ரீலங்கா வர்றது செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. ஸோ வாங்க அப்படியே போகலாம்.
சேம் அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. அங்கே பார்த்தீங்களா கோவில் ஒன்று. ஸோ நம்ம தஞ்சாவூர் சைடு இந்த சைடெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் கோவில்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஊரில் இந்த மாதிரி தான் இருக்கும் கோவில். இன்னும் பொதுவாக சொல்கிறேன், எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க எவ்வளோ தெரியுமா கேட்குறாங்க? நிறைய அந்த போர்ட்லேருந்து வரவங்க தான் இதில் போயிட்டுருக்காங்க. அவங்களோட பேக்கெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான எவ்வளோ ப்ரைஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீலங்கன் ருபீஸில் 2000 ரூபா கேட்குறாங்க ஜாஃப்னா டவுனுக்கு வரையும் போகிறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா கோவிலை பார்த்தீங்களா? என்ன கோவில்னு தெரில, பேர் இதில் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி கோவிலா அது? இங்கே பாருங்கள் கடை இருக்குது. இந்த கடையில் முதல்ல தர்பூசணி எவ்வளோதுன்னு கேட்டேன். 1 கிலோ வந்து 150 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்குது. தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காய் மாதிரி தான் இருக்குது. இது வந்து 1 கிலோ கூட இருக்காது, ஆனால் 150 ரூபா. இது கட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கத்தி இருக்கா? இது இடம் வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அந்த இது கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட ஏதாவது நேச்சுரலாக வாங்கி சாப்பிட்லாம். பாருங்கள் வெயிட் வச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 கிலோ 350 கிராமா? 1 கிலோ 100 ரூபா சொன்னீங்க. 1 கிலோ 150 ரூபாயா? 150. சரி சரி, அதே எடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ப்ளஸ் வந்து சிம் கார்டு எப்படி? இங்கே பாருங்கள், மொபிடெல் சிம் விற்பனைக்கு உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ சிம்மு என்ன ரேட்டு சொல்கிறீங்க? 1200 ரூபாயா? இந்த தர்பூசணி வந்து வாங்கியாச்சு. அதான் 1 கிலோ வந்து 150 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1.33 கிராம் இருக்கிறதுனால 200 ரூபாய்க்கு வாங்கினேன் அதை. ஸோ வெட்டி கத்தி கூட கொடுத்துருக்காங்க. கத்தி வந்து விற்பனைக்கு வாங்கலை, சும்மா அவங்கள்ட்ட கேட்டேன் வெட்டிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஐஸ்கிரீமு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து வாங்கி சாப்பிட்லாம். அப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போகவே மனசும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்படியே நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, தமிழ்நாடு மாதிரி தான் இருக்குது. இங்கே உள்ள ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நல்ல தமிழ் வந்து நல்ல சுத்தமான தமிழ் பேசுகிறாங்க. அது மட்டும்தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த தமிழும் அவங்க வந்து இவங்கள மாதிரி நம்மளும் பேசணும் அப்படின்னா ஒரு வித்தியாசமும் இருக்காது. நம்ம ஊரில் எப்படி கோவில் இருக்குமோ, வேப்ப மரம் இருக்குமோ, கடை இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் இளந்தப்பழம் வந்து நிறையா கொட்டி கிடக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து ராஜஸ்தான், அருணாச்சல் பிரதேசில் பார்த்தது. இங்கேயும் நிறைய வந்து கொட்டி கிடக்கு. இதெல்லாம் பொறுக்கிக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கொட்டி கிடக்கு. அப்படியேங்கப்பா நிறைய கொட்டி கிடக்கு, யாருமே பொறுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். மரத்தில் பார்த்தீங்கன்னா மரத்துலேயும் நிறைய இருக்குது. இது சீசன் வந்து முடிஞ்சு எப்படி இங்கே இருக்குதுன்னு தெரில. நல்லா இருக்குங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டை விட இலங்கையில் அதிகம் ஒரு தமிழை வந்து உச்சரிக்கிற விதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து தமிழை வந்து ரொம்ப ஒரு சுத்தமாக பியூராக வந்து பேசுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நிறைய இடத்துல நான் வரக்கூடிய அந்த பாதையில் பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஊரில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காவல் நிலையம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்போம்ல, இவங்க எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா, அதாவது போலீஸ் ஸ்டேஷன் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ தமிழில் வந்து காவல்னு எழுதாமல் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நிறைய இடத்துல நான் வரக்கூடியதை பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கும் ஏதாவது வர இடத்துல அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் காமிக்கிறேன். கைஸ் ஒரு பஸ் வருது, மறைச்சு பார்ப்போமா? இது வந்து சிட்டி சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன், கேட்டு பார்ப்போம். யாழ்ப்பாணம் டவுனுக்கு தானே போகுது. ஓகே, பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்து நம்ம யாழ்ப்பாணத்தோட சிட்டிக்கு போயிடலாம். ஸோ அங்கே போய்ட்டு ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இறங்கினதுக்கு அப்புறம் எதிர்த்தாப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. ஸோ இங்கே வந்து சிம்மெல்லாம் விற்கிறாங்க. ஸோ வாங்க உள்ள போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம சிம் வாங்கினா தான் எடுத்த வீடியோவை டக்குன்னு அப்லோட் பண்ணி விடலாம். கைஸ் அங்கே உள்ளே எடுத்துகிட்டு இருந்தாலும் வீடியோ அதை உடனே கட் பண்ண சொல்லிட்டாங்க, உள்ளே வீடியோ எடுக்க விடாது அப்படின்னு. நான் வந்து சிம்மு வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். அது நான் வரும்போதே புக் பண்ணிட்டேன், அங்கே எமிக்ரேஷனில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோட்டலில் தேடி போயிட்டுருக்கேன். இங்கே நெட்வொர்க் இன்னும் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க 1599 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குது, அதை போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இன்டர்நெட் ஆன் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்கள்ட்ட இன்டர்நெட் கேட்டு ஹாட்ஸ்பாட் கேட்டு கனெக்ட் பண்ணி அது மூலியமாக வந்து போயிட்டுருக்கேன். பார்ப்போம், ஆனால் தான் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ என்னோட ஆப்போசிட் சைடில் சன்லைட் வர்றதுனால சரியாக தெரியாது, அப்படியே இந்த சைடு காட்டுற பாருங்க. வர்றவங்களாம் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் நிற்பாங்க. இங்கே தான் பக்கத்தில் கேட்டு விசாரித்து வந்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, யாழ் ஹாஸ்டல். நான் தான் புக் பண்ணது வந்து யாழ் ஹாஸ்டல்ஸ். ஸோ அதில் தான் வந்து டார்மேட்ரி இருக்குது. ஏன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து 400 ரூபாய் கிடைக்குது.
கேஸ் நம்ம தங்க வேண்டிய ஹோட்டலை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம். நம்ம அங்கே தேடிட்டு இருந்ததுலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் தான் வந்தாச்சு ஹோட்டலுக்கு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாயிருச்சு. நான் வந்து ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ நம்மளோட தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம் எல்லாம் நான் வந்து காட்டுறேன். நம்ம எங்கே போனாலும் வந்து டார்மெட்ரியில் தான் எடுத்து தங்குவோம். ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா டார்மெட்ரி, அதாவது ஸ்ரீலங்கன் ரூபீஸுக்கு 1500 சொல்கிறாங்க. ஸோ நான் 2 நாள் வந்து புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 3000 வருது. ஸோ அவங்கள்ட்ட டிஸ்கவுண்ட் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது கம்மி பண்ணிக்கலாம்னா அந்த நம்ம இந்தியாவிலலாம் பண்ணுவோம்ல, பார்கனிங் பண்ணுவோம்ல, அது மாதிரிலாம் இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபிக்ஸ்ட் ரேட் அப்படின்னு தான் சொன்னாங்க. நானும் அந்தளவுக்கு இப்போ வந்ததுனால எந்த பார்கனிங் பண்ணல. டாம் 4 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒன்லி வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மிக்ஸ்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன டைப் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. சரி வாங்க உள்ளே காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே தான் நான் வந்து தங்க போகிறது இன்னைக்கு. பரவாயில்ல, அந்தளவுக்கு யாரும் இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு எல்லாமே வந்து காலியாக தான் இருக்குது. ஸ்விட்ச் போர்டு மேலே கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னா கூட அங்கே மேலே வந்து ப்ளக் பண்ணி கனெக்ட் பண்ணி எடிட்டிங் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபேன் இருக்குது. ஒரே ஒரு ஃபேன்னா மேலே வர்ற மாதிரி, காற்று வர மாதிரி. கீழே வந்து இவங்களுக்கு சென்டரில் காற்று வர மாதிரி இங்கே ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. ஆனால் நைட்டெல்லாம் கொசு கடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொசு வலை வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா, இதில் கட்டியிருக்காங்க, இதில் கட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே மாட்டுற மாதிரி கம்பி இருக்குது. ப்ளஸ் வந்து கொசு வலை வந்து இங்கே கிடக்கு பாருங்கள். ஸோ தேவைப்பட்டால் எடுத்து மாட்டிக்கலாம். அப்படியே வந்து பாத்ரூம், டாய்லெட்டு எல்லாமே இங்கே இருக்குது. நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. வந்து சரி குளிப்போமேன்னு பார்த்தேன். ஏன்னா பயங்கரமாக வேறு வேர்க்குதா. ஆனால் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஹீட் வந்து ஓவராக இருக்குதுங்க. பாத்ரூம், டாய்லெட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு ₹450 ₹485 அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால தான் நான் இதை எடுத்தேன். மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து இங்கே வந்த உடனே என்னோடய ட்ரெஸ்ஸை தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணேன். அது ஏன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸு இங்கே பாருங்கள், வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் ஏதோ நான் வந்து பின்னாடி ஏதோ செவத்தில் சாஞ்சது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏதோ பின்னாடி செவத்தில் சாஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்ணாம்பு ஒட்டி இருக்குன்னு. இது சுண்ணாம்புலாம் கிடையாது. என்னோடய வேர்த்தது அவ்வளோ வேர்வைங்க, அவ்வளோ ஹீட்டு. அந்த அளவுக்கு ஒரு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து என்னடா அது, இதுக்கு பேசாமல் ராஜஸ்தான்லேயே இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினச்சேன். ராஜஸ்தானில் வெயில் தாங்க முடியாமல் தானே ஒடியாந்தோம். ஆனால் இங்கே வந்தும் பார்த்தா தமிழ்நாட்டிலையும் வெயில் கொள்ளுது, இங்கே ஸ்ரீலங்காலையும் வெயில் கொள்ளுது. ரொம்ப அளவுக்கு பயங்கர வெயில் இங்கே பாருங்கள். ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸை மாற்றுறேன். இன்னும் குளிக்கலை, ஃபஸ்ட்டு குளிக்கணும். கப்பலில் ஏறினதுக்கப்புறம் அங்கே வந்து இட்லி கொடுத்தாங்க. அதை கூட நான் சாப்பிடல. ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நான் சாப்பிடல. ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றுற வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து காலையிலேருந்தே என்ன சாப்பிடல. போயிட்டு நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் படுப்போம். நான் காட்டுறேன். எங்கள் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது. எப்படி சாப்பாடு, என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஃபுட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாராவது இங்கே ஸ்ரீலங்கா வர்றீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. யாழ் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஜஃப்னால. ஒரு கம்மியான பட்ஜெட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வரணும் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸில் ஒரு 450 500க்குள்ளேயே வந்து உங்களுக்கு டார்மெண்ட்ரி கிடைக்கும். மற்ற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இங்கே வந்தது. அப்படியே வாங்க நம்ம நடந்த ரோட்டை காட்டுறேன். ஏன்னா ரோட்டில் போயிடணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், மெயின் சிட்டியில் தான் இருக்குது இது. மெயின் சிட்டியில் நீங்கள் வந்து இதோட அட்ரஸ் வேணால் நான் வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன். ஏன்னா வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் காற்றடிக்குதுங்க. காற்றடிக்கிறதுனால நான் பேசுகிறது கொஞ்சம் கரகரன்னு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடடா, எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருச்சு. இங்கே பார்த்தீங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி ரொம்ப லேட்டாக போனோன்னாலும் ஹோட்டல்லாம் மூடிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமே வந்தேன். ஆனால் இங்கே அதுக்குள்ளேயுமே எல்லா ஹோட்டல் கடை எல்லாத்தையும் வந்து மூடிட்டாங்க. கைஸ் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள், ஸ்ரீ பாம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். இப்போதைக்கு இட்லி, தோசை இந்த மாதிரி இருக்கா? இல்லையா? வேறு என்ன, பரோட்டாவா? கொத்து தான் இருக்கா? கொத்து பரோட்டாவா? வேறு தோசை எல்லாம் இல்லையா? புரியல. மசால் தோசை இருக்கா? எல்லாம் முடிஞ்சா? இங்கே எப்படி பார்சல் தான் கொடுப்பீங்களா இல்லை எப்படி? பார்சல் மட்டும் தானா? கைஸ் நம்ம வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 500 ரூபாய். இது இங்கே போட்டிருப்பாருங்க 500 அப்படின்னு போட்டிருக்கு. 230 ரூபா சொன்னாங்க தோசை. ஸோ நம்ம வந்து 500 ரூபா கொடுக்குறோம். அப்படின்னா பார்த்துங்க, தோசை வந்து நான் இந்தியன் ருபீஸில் நான் வந்து கால்குலேட் பண்ணி சைடில் வந்து போடுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. சார் இந்தாங்க, ரெடியா தோசை அவ்வளோ சீக்கிரம்? ஸோ நம்ம டார்மெட்ரியில் இருக்கிறதுனால அங்கே சாப்பிட அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அப்படி இல்லைனா கிச்சனில் கீழே போய்ட்டு நான் சாப்பிட்றேன். இது வந்து பாருங்கள், இது 20 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸில், இது வந்து 50 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸில், இது 100 ரூபா, இதுவும் 100 ரூபா. நான் ஏற்கனவே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பணம் வந்து காற்றுல பறக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம்.
நம்ம இந்தியாவில் 5000 ரூபாய் டேரெக்டாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து 2000 ரூபாயோட லாஸ்ட்டாக இருந்தது. இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா வரையும் இருக்குது. 5000 ரூபா வரையும் தானே லாஸ்ட்டாக இருக்குது, இல்லை 10,000 ரூபா இருக்குதா? 5000 ரூபா வரையும் தானே. ஒரு ஃப்ரூட் மிக்சரோட விலை வந்து 200 சொல்கிறாங்க ஸ்ரீலங்கன் ருபீஸில். அதையும் நான் வந்து சைடில் போடுறேன் இந்தியன் ருபீஸ்க்கு. 200 தான் ஜூஸு. நம்ம அங்கே வாங்கிட்டு போயிட்டு ரூமில் சாப்பிட்றதுனால 220 சொல்கிறாங்க அந்த கப்புக்கு சேர்த்து. ஸோ நான் அங்கேருந்து நடந்து இங்கே நம்ம ஹாஸ்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸில் வந்து தண்ணி வாட்டர் எடுத்து வந்தாச்சு. நம்ம வாங்கணும்ல தோசை, அதை நான் எடுத்து காட்டுறேன். இது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஜூஸு ப்ளஸ் இதில் தான் இருக்குது தோசை. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வாங்கினாங்க, 230 ஸ்ரீலங்கன் ருபீஸ்க்கு. போகும்போது ஹேண்டில் இருந்து எடுத்துகிட்டு போகல மொபைல் வைக்கிறதுக்கு. ஸோ கையிலேயே வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பில் தெரியும். இதுவே ஹேண்டிலாக இருந்ததுன்னா அந்த சைடு நம்ம வச்சுட்டு நம்ம சாப்பிட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இது தாங்க இங்கே உள்ள யாழ்ப்பாணத்து தோசை. ஸோ நெய் தோசை அப்படின்னதுனால பயங்கரமாக நெய் ஊற்றிருக்காங்க. கீழே கூட ஏதோ சட்னிலாம் வச்சுருக்காங்களே, ப்ளஸ் நிறைய சட்னி கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஒரு தோசைக்கு. இங்கே பாருங்கள், தோசை இவ்வளவு தான் இருக்குது, ஒரு பெரிய தோசை. அதுக்கு இங்கே சட்னி, ப்ளஸ் வந்து இங்கே ஒரு சட்னி, ப்ளஸ் வந்து இங்கே ஒரு சட்னி. இதெல்லாம் யார் இவ்வளோது யார் சாப்பிட போகிறா? ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு தோசை எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் தோசையே கம்மியாக தான் இருக்குது, அதுக்கு இவ்வளோ சட்னி. கைஸ் சூப்பராக இருக்குது கைஸ். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. சேம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டு தோசை மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் கடையில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தோசை மாதிரி இல்லாமல் வீட்டு தோசை மாதிரி இருக்குது. இங்கே பார்த்துங்க, உங்களுக்கே தெரியும். நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு பிளேடு மாதிரி ஒரு இதாக இருக்கும்ல, ரொம்ப மெலிசாக இருக்கும்ல. இது அப்படி கிடையாது பாருங்கள், நம்ம வீட்டில் சுட்டுற தோசை மாதிரி இருக்குது. கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல, ஃப்ரூட் மிக்சர், அதுவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தோசை சூப்பராக இருந்தது, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஏன்னா அங்கேருந்து நம்ம காங்கேசன் துறையிலேருந்து சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டினியாக வந்தேன், இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடலை. சரி, அதனால தான் நான் வந்து நெய் தோசை வாங்கினது, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு காமிச்சிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு. இந்த யாழ்ப்பாணத்திலேயே பார்த்தீங்கன்னா வர வழியில் ஏகப்பட்ட கோவில் இருக்குது. அங்கே நான் காங்கேசன் துறையிலேருந்து இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தேன்ல, வர வழியில் அவ்வளோ கோவில் பார்த்தேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டரு 300 மீட்டருக்கு இடையில இந்த வித்தியாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருந்தது. நல்ல உயரமாக அந்த கோபுரம்லாம் வச்சு அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் நாளை மறுநாள் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தில் தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். அதை தாண்டி 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேறு எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பிளானு. ஸோ அதுக்குள்ளே இந்த யாழ்ப்பாணத்தை உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி காமிக்கிறேன். அப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் 1 மாதம் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதுக்கான வீசா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வரக்கூடிய காணொலியில் நீங்கள் அதெல்லாம் பார்ப்பீங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.